ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஒரே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற தொடர் பதிவுகளாக காணொலியை தந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று பாடல் எண் 195. இந்த பாடல் கடந்த பதிவில் தந்த கடைசி பாடல் சார்ந்த நீச பங்க ராஜயோகம் சார்ந்த தகவலையே இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் பாடலுக்குள் சொல்வோம். பொச்சப்பா இன்னும் ஒரு பேச்சு கேளு புகழ்பெரிய நீச பங்க ராஜயோகம் நீச்சப்பா நீநிலத்தில் ஜென்மனுக்கு நிகழ்த்திவிட்டோன் நிலைய சமயம் அறிந்து செப்பு கூறப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் குற்றம் வந்து சேருமடா குளவிக்கேதான் வீச்சப்பா போகரோட கருணையாளே விளம்பினேன் புலிப்பாணி வினையை கேளே என்று பாடலை கூறியுள்ளார். இந்த நீசபங்க ராஜயோகத்தில் நீச்சத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியும் உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரம் பெற்றிருந்தாலும் அல்லது சுபக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த நீசபங்க ராஜயோகம் பெரிய பாதிப்பையோ இழப்பையோ தருவதில்லை என்று சொல்லியுள்ளார் முன்பாடலில். அதற்கு அடுத்த இந்த பாடலில் இந்த நீசம் பெற்ற கிரகத்தை அசுபர்கள் பார்த்தாலும் நீசத்துக்கு வீடு கொடுத்த கிரகத்தை அசுபர்கள் பார்த்தாலும் இந்த நற்பலன்களை சொல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்திப்போகிறது. சரி நண்பர்களே, இதுவரையிலும் தந்த காணொளிகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டீர்களோ அல்லது பார்த்து தகவல் தெரிந்து கொண்டீர்களோ தெரியாது. இனி வரும் பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கடுகளவாவது நன்மை பயக்கும் என்று நிதர்சனமாக கூறுகிறேன். ஏனென்றால் இனி வரும் காலம் அல்லது வரும் பாடல்கள் தசாபுத்தி சார்ந்த பலன்களை வலியுறுத்துகிறது. இதில் ஒரு சில லக்கணங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் அப்படியே பொருந்தி போகும். ஒரு சில லக்கணங்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தருமே ஒழிய பலன்கள் 100% மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தகவல்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. வாருங்கள் பாடலுக்குள் சொல்வோம். பாடல் எண் 196. இணங்கினேன் இன்னும் ஒன்று இயம்பக்கேளு ரவி முதலான் 9 கோலும் திசையில் தானும் கணங்கினேன் சுயபுத்தியில் பலனைத்தாரார் சுகமளிப்பார் 2 பேர்களுந்தான் அணங்கினேன் அவர்கள் சமயம் கொண்டு அப்பனே சுவாமியிடை செயலைப்பாரு குணங்கினேன் போகருட கடாட்சத்தாளே குற்றமல்லை புலிப்பாணி கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல் ஒவ்வொரு திசையும் அடுத்து அந்த 9 கிரகங்களுக்குரிய தசாபுத்தி சார்ந்த பலன்களை வலியுறுத்துகிறது. இந்த 9 கிரகங்களையும் அனுசரித்து தான் அல்லது உற்று கவனித்து தான் பலன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒவ்வொரு கிரகமும் தனது சொந்த புத்தியில் சுய புத்தியில் வேலை செய்வதில்லை என்பது சொல்லுகிறார். ஆனால் இது சற்று முரண்பாடாக நடைமுறையில் தெரிகிறது. எல்லா கிரகமும் எல்லா புத்தியிலேயும் எல்லா அந்தரங்களிலேயும் தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். இது எல்லா நூல்களையும் சுய புத்தியில் பலனை தராது அல்லது மந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மருத்துவ ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் உறுப்புகளையும் செயல்படுத்தி வருகிறது அல்லது ஆண்டு வருகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் உண்மை. இதில் மருத்துவ ஜோதிடத்தில் அப்பட்டமாக வெளிச்சமாக தருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கிரகம் தன்னுடைய சுய புத்தியில் வேலை செய்யாத பட்சத்தில் அந்த உடலில் அந்த கிரகத்துக்குரிய அங்கமோ அல்லது உறுப்போ கெட்டுவிடுகிறது என்றுதானே அர்த்தம்.
ஆக இது நடைமுறையில் சற்று ஏற்ற இறக்கங்களை தந்துகிறது. ஆனால் மந்தமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. அதே சமயத்தில் செயல்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள மனம் மறுக்கிறது. அடுத்து சூரிய திசை. பாருங்கள், நவகிரகங்களில் முதல் கிரகமான சூரியனின் திசை எப்படி இருக்கும் என்று இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் பாடலுக்குள் சொல்லும். கூரப்பா கதிருக்கு வருஷமாறு குணமுள்ள புத்தி நாள் 108 ஆகும். பாரப்பா அக்னியால் பீடை உண்டு பாங்கான அபமெருத்து பொருளும் சேரம். ஆரப்பா அறிவாளர்கள் பிதா மிருத்தியும் அரிதான வாணிபம் செய்யலாகாது நஷ்டம். கோழப்பா கண்ணோவங் கணலே மீறும் கொடுமையுள்ள நாளென்று கூறினோமே என்று பாடலை முடித்துள்ளார். நவகிரகங்களின் முழு ஒளி கிரகமான சூரியனின் திசையில் மொத்தம் திசை வருஷம் 6 என்றும் நாள் 108 என்று கூறியுள்ளார். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய நின்ற கிரகம் சூரியனின் கிருத்திகை உத்திரம் உத்தராடம், செவ்வாயின் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த 6 நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்து தசாப்தியை நடத்தும் காலம் கண்டிப்பாகவே இவர் சொல்லுவது போல் அக்னியால் பீடை கொண்டு. இது நடைமுறை அனுபவம். இந்த பாடல்களும் அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறது. அதே சமயத்தில் இந்த தசாபுத்தியை நடத்தும் காலம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய சுய தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது சுய தொழில் சார்ந்த கூட்டாளியாகவோ அல்லது கூட்டு தொழிலையோ இருப்பவர்களுக்கு பலமாக உயர்நிலையில் இருப்பவர்களின் தொந்தரவு அல்லது அரசாங்கத்தின் தொந்தரவு இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே தான் இந்த பாடலும் வலியுறுத்துகிறது. வாருங்கள் நண்பர்களே, அடுத்த பாடல் 198. சூரிய திசையில் சந்திர புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கூறினோம் விதி திசையில் சந்திர புத்தி குணமான மாதமது ஆறாதாகும். தேறினோம் அதன் பலனை செப்பக்கேளு திங்கில்லா தனலாபம் சம்பத்துண்டா. ஆறினோம் வந்தபிணி தீரும் ரோகம் அரசரார் மகிழ்ச்சி அது தானுண்டாகும். தேறினோம் மிர ரவிச்சந்திரன் புசிப்பு நாளில் தீங்கில்லா நாள் என்று தெளிந்து காணே என்று கூறியுள்ளார். பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கு நட்பு கிரகம் தனக்கு புத்தியாக வரும் காலத்தில் நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்ற கோணத்தில் இந்த பாடலை அணுகியுள்ளார். ஆனால் இந்த பாடலே மீன லக்கணம் மீன ராசிக்காரர்களுக்கு பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது. கன்னிய லக்கணம் கன்னிய ராசிக்காரர்களுக்கு செல்லும் செல்வாக்கை தந்தாலுமே கூட அவமானத்தையும் சேர்த்து தந்து விடுகிறது. மகர லக்கணத்துக்காரர்களுக்கு பலமான கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அவமானத்தையும் பரதேச வாசத்தையும் ஜீவனத்தில் இழப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 199. காணவே ரவி திசையில் செவ்வாய் புத்தி கனதையுள்ள நாளதுவும் 126 தோணவே அதன் பலனை சொல்ல கேளு. சொல் பெரிய பூமி தனம் செல்வமாடும் நாணவே நடைகாலி நன்றாய் சேரும் நன்மையுள்ள நவதானியம் விளைவுமாகும் போனவே பூபாடன் செவ்வாய்தானும் புகழ்ந்து மணி வீடகத்தில் வாழலாமே என்று பாடலை முடித்துள்ளார். சூரிய திசையில் செவ்வாயினுடைய புத்தியினுடைய பொசிப்பு காலம் 126 நாட்கள். இந்த 126 நாட்களில் நடக்கும் புத்தி காலம் யோகத்தையும் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை தந்துவிடுகிறது என்பது இந்த பாடலில் வலியுறுத்துகிறது. இந்த பாடல் மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த 3 லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த பாடலில் சொல்லியது போலவே நற்பலன்களை தருகிறது. மற்ற லக்கணத்துக்காரர்களுக்கு இது இசைவான பலன்களை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 200. ஆமென்ற ரவி திசையில் ராகபுத்தி ஆகாத மாதமது மூவெட்டாகும் போமென்ற அதன் பலனை புகழக்கேளு பொன்னோடு பொன்னதுவும் நாசமாகும் நாமென்ற சத்துருவாள்
சண்டை உண்டாம், நலமுள்ள வியாதி அது பீடிப்பாகும், தாமென்ற மனைவியரை பிரிந்து வைக்கும், தகவில்லா நாளென்று தனித்து நில்லே என்று கூறியுள்ளார். பொதுவாகவே நவகிரகங்களின் முதன்மை கிரகமான சூரியனுடைய திசையில் ராகுவனுடைய புத்தி சிறப்பாக அமைவதில்லை என்பது கூறுகிறார். அதே சமயத்தில் இந்த ராகு அமாவாசை தினங்களிலோ அல்லது பௌர்ணமி தினங்களிலோ சூரியனை கடக்கும் காலமே கிரகண காலம் என்று நடைமுறையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சூரியன் ஒரு லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் அல்லது எந்த காரகம் அல்லது எந்த பாவகத்துக்கு சம்பந்தப்படுகிறதோ அந்த காரகம் பாவகம் ஆதிபத்தியம் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையிலையும் ஒத்துப்போகிறது. ஆக இந்த சூரிய திசை ராகுபுத்தி என்பது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்பது எல்லா லக்கணத்துக்காரர்களுக்கும் பொருந்தும் பலனாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.